வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கம்பு ஃப்ளேக்ஸில் செய்கிற உப்மா. கம்பு ஃப்ளேக்ஸுங்கிறது அவல் மாதிரியே கம்பில் செய்கிற ஃப்ளேக்ஸு. அது மார்க்கெட்டில் கிடைக்கும். அது 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 ஸ்லிட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இது தாளிக்கிறதுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் துருவினது, உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பை நம்ம ரொம்ப கம்மியான தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இதுதான் கம்பு ஃப்ளேக்ஸ். பார்க்குறதுக்கு கம்பு கலர்லேயே தான் இருக்கும். கம்பை நல்லா குக் பண்ணிடுவாங்க. முழு கம்பை குக் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்ட்ரோல் டெம்பரேச்சரில் ப்ரெஸ் பண்ணி நல்லா காய வச்சு கொடுக்குறது தான் இந்த கம்பு ஃப்ளேக்ஸ். இது மார்க்கெட்டில் நிறைய பிராண்டில் கிடைக்கிது. இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறையா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ அவளுக்கு பதிலாக நம்ம இதில் கம்பு ஃப்ளேக்ஸில் செய்கிறோம். பாருங்கள், இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா உதிரி ஆயிடுது. அப்படியே சாதம் மாதிரியே பலன்னு வந்துடும். இதை நம்ம அப்படியே உப்புமா செஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ரெசிபி. இதை குக் பண்ணதுனால உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சும்மா கூட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கும் இது டேஸ்ட். ஏன்னா அந்த கம்பு சாதாரணமாக ஊற வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா மணமாகவும் இருக்கும் இந்த கம்பு ஃப்ளேக்ஸ். இப்போ இதை கடாயை நம்ம எண்ணெயில் அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. சாதாரணமாக உப்புமா செய்கிற மாதிரி தான். ரெசிப்பியில் எந்த சேஞ்சுமே இருக்காது. அவல் உப்புமா மாதிரியே நீங்கள் இதில் ஃப்ளேக்ஸும் பண்ணலாம். ஸோ பொதுவாக இப்போ டயபெட்டிஸில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபுட்டு சாப்பிட்ணும். ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு அதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறக்காக தான் நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. பட் நீங்கள் உங்களுக்கு சாப்டு வெஜிடபிள்ஸ் லைக் கேரட்டு, பீன்ஸ், கேபேஜ், பட்டாணி, இந்த மாதிரி நல்ல ரிச்சான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்டமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தளித்து கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச ஃப்ளேக்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக வருது. பார்க்குறக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் மில்லட்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சிறுதானியத்தை சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா ஃபிட்டாகவும் இருப்பாங்க. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் கொடுக்கும்போது. ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சம் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணேன். கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் பீப்புள், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இந்த கம்பு ஃப்ளேக்ஸில் செய்கிற இந்த உப்புமா. ஸோ இது கம்பு ஃப்ளேக்ஸ் மாதிரி நிறைய மில்லட்டில் நிறைய ஃப்ளேக்ஸ் கிடைக்கிது. எல்லா ஃப்ளேக்ஸும், ராகி ஃப்ளேக்ஸில் கூட நாங்கள் ரெசிபீஸ் எல்லாம் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். கம்பு சாதம் எப்படி பண்ணணுங்கிறது கூட நாங்கள் இதில் போட்டிருக்கோம். ஸோ நிறைய ரெசிபீஸ் இந்த சேனலில் இருக்குது. போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.